உங்கள் சரவணன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். அதனால் உடனே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம். நம்மள நிறைய இன்ஜினியரிங் மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரவுண்ட் 2ல் கலந்து கொண்ட மாணவர்கள் மட்டும் இது பொருந்தும். காலையில் டிஎன்ஏ வெப்சைட் இன்னும் ஓப்பன் ஆகலை. அஃபிஷியலாக யாருக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ இருந்தாலும் கூட கடகடன் அவங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். பி அலர்ட், தெளிவாக இருங்க. இதில் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் நமக்கு ஒரு நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரை டைம் கொடுத்துருக்குறாங்க. இதோடைய இம்பார்ட்டன்ட் என்ன செலக்ட் பண்ண போகிறீங்க, அது இல்லாமல் நாளைக்கு இது கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம். கொடுக்காம விட்டுட்டா என்ன நடக்குன்றதையும் சொல்லிடுறேன். நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா இந்த ரவுண்ட்லேருந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிடும், அது மறந்துடாதீங்க. அடுத்து உங்களுடைய சாய்ஸ் செலெக்ஷன் ஒன்று பண்ணியிருப்பீங்க, கடைசியாக ஒரு ஃபைனல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த பிடிஎஃப் கையில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன அலாட்மெண்ட் கிடைக்குதுன்றது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்போது நமக்கு எந்த சீரியல் நம்பரில் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு, அப்போ நான் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அதே போல் ஒரே வேளை நான் வந்து ஒரு 10வது சீரியல் நம்பரோ 16வது சீரியல் நம்பர் ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு. அந்த 11வது சீரியல் நம்பர்லேருந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்லை அதுக்கு மேலே போகலாமா, அப்படி மேலே போனால் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத உங்களுடைய சாய்ஸ் செலெக்ஷன் காப்பி இப்போ கரண்டாக எடுத்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷன் எடுக்க முடியலையா, டிஸ்கிரிப்ஷன் போங்க, கான்டாக்ட் நம்பர் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இமீடியட்டாக அதோடைய கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுக்க முடியும். இல்லை இந்த வீடியோலேயே உங்களோட ஆப்ஷன் கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், சரியா? ஸோ நான் கடகடன் எல்லாத்தையும் சீரியலாக சொல்லிடுறேன். ஆப்ஷன் நம்பர் 1, உங்களுக்கு 10ஆம் நம்பர் சீரியல் நம்பரில் இருக்கிற ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு. அந்த காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் கூட இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆப்ஷன், மேலே இருக்கிற ஆப்ஷன் எனக்கு மைண்டே கிடையாது, கீழே இருக்கிற ஆப்ஷன் எனக்கு மைண்டே கிடையாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே சப்மிட் கொடுங்க. ரொம்ப முக்கியம். இதில் சப்மிட் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ஐடி இதுவும் தேவையில்லை, ஓடிபிலாம் தேவையில்லை. சப்மிட் கொடுத்தாவே சப்மிட் ஆகிடும், சரிங்களா? பி அவர். வேறு யார்ட்டையும் நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம், ஐடி பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஆப்ஷன், இப்போ நான் 10ஆம் நம்பர் சீரியல் நம்பரில் இருக்கிற சீட் எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் கூட மேலே இருக்கிற 9 ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான சாய்ஸாக நான் வச்சிருக்கிறேன், பெஸ்ட் கோர்ஸ் வச்சிருக்கிறேன், பெஸ்ட் காலேஜ் வச்சிருக்கிறேன், இதையும் நான் ஒத்துக்கிறேன். இந்த அலாட் பண்ணி எனக்கு ஓகே, இருந்தாலும் மேலே போங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சீட்டை உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்து நாளைக்கு டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற 9 காலேஜுக்கு போகுமா போகாதா, என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, அக்செப்டன்ஸ் இருந்தால் அது உங்களுக்கு வெக்கேட் ஆனால் அலாட் ஆகும் அப்படின்றது விஷயத்த மறந்துடாதீங்க, சரிங்களா? வெக்கேட்டே ஆகணும்னா இந்த சீட்டு கையில் இருக்கும். ஸோ அப்போ கையில் ஒரு சீட் இருக்கு, அதை நோக்கி மேலே ட்ராவல் பண்ணுறோம். இது வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கலாம். பட் கிடைச்ச அலாட்மெண்ட் உங்களுக்கு வில்லிங்னஸ் இல்லைன்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் மேலே போகிறீங்க. மேபி அதில் வெக்கேட்டே ஆகலைன்னா அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் போயிடும், சரிங்களா? வெக்கேட் ஆயிடுச்சுன்னா ஒரு சீட்டில் போய் உட்காரும், இல்லைன்னா என்ன ஆகிடும், அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். பட் அந்த கல்லூரியில் இருக்கிற இடங்கள் எவ்வளோ, அதில் கிடைக்குமா கிடைக்காதுன்ற விஷயம் நம்ம ஹெல்ப் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் உடனே வந்து டிஸ்கிரிப்ஷன் போங்க. அடுத்து 3வது ஆப்ஷன், இது டிக்ளைன். எனக்கு இந்த 10ஆம் நம்பர் சீரியல் நம்பர் கண்டிப்பாக வேண்டாம், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, எனக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எல்லாமே நான் தவறாக வச்சுட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த 10ஆம் நம்பர் இதை விட்டுருங்க. மேலே வேலை சீட்டு இருந்ததுன்னா எனக்கு போங்க அப்படின்றது 3வது ஆப்ஷன். இப்போ எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை, எனக்கு வேண்டாம். முந்தைய விருப்பங்கள், இதுக்கு மேலே இருக்கிற விருப்பங்களில் எனக்கு வந்து இருந்துச்சு, சீட் வெக்கேட் ஆனிச்சுன்னா எனக்கு அலாட்மெண்ட் கொடுங்க. இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், வாய்ப்பு எதுவுமே வெக்கேட்டே ஆகலைன்னா நான் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது 3வது ஆப்ஷன். 4வது ஆப்ஷனு, இப்போ எனக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா ஒரு சீட் அலாட்மெண்ட்டு, அதுக்கு எனக்கு வேண்டாம், சரிங்களா? அடுத்த கலந்தாயிருக்கு சென்று அதில் இருக்கிற வேகன்சி போஸ்ட் பார்த்து நான் அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். 4th ஆப்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. 5th ஆப்ஷன், இப்போது நான் ஒதுக்கப்பட்டதை நான் நிராகரிக்கிறேன், எனக்கு வேண்டாம், கவுன்சிலிங் விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். 6வது ஒரு ஆப்ஷன் வரும். அது யாருக்கு வரும் அப்படின்னா, யாருக்கு சீட் அலாட்மெண்ட்டே ஆகலையோ, நாட் அலாட்னு ஒரு ஆப்ஷன். இது ஒரு காலேஜ் அலாட் ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ் வரும். பட் எதுவுமே அலாட் ஆகலை அப்படின்னா, சரிங்களா, 2 ஆப்ஷன் தான் வரும். ஆப்ஷன் நம்பர் 1, எனக்கு அப்போர்ட் ஆப்ஷன் இருந்தால் போங்க, சரிங்களா? அப்போர்ட் ஆப்ஷன் இருந்தால் போங்க. இல்லைன்னா என்ன பண்ணணும், அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் போகிறோம். அந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நான் கவுன்சிலிங் விட்டு வெளியில் போகிறேன்னு அடுத்த ஆப்ஷன் கேட்கும்போது நார்மலாக கொடுக்க வேண்டாம். ஸோ எந்த நாட் அலாட்டட் கேட்டகரி வந்தால் பயப்பட வேண்டாம். நாட் அலாட்டட் கேட்டகரி வந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, சீரியல் நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அலாட் ஆகிருக்கு, அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் ஆஃப் இடங்கள் இதெல்லாம் பொறுத்து வெக்கேட் ஆகுமா ஆகாதா, நான் வைக்கலாமா வைக்கக்கூடாதா, ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவா, செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவா, தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுன்ற மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிற என்னோட மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னோட கடமை, சரிங்களா? அதே போல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நாளைக்கு ஈவினிங் 5 மணி டைம் இருக்குது. அவசரப்பட்டு ஒன்று செலக்ட் பண்ணிட்டாலும் பதட்டப்படாதீங்க.
டேரெக்டாக ஒன்று டிஎஃப் சென்டரில் போய்ட்டு அந்த லாக்கை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். டிஷன் நான் மாற்றணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆதார் கார்டு ஒரு ரிட்டன் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு டைம் இருக்குது. பட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனம். முக்கியமாக முதல் பட்டதாரி மாணவர்கள் கண்டிப்பாக இதில் அலாட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். அது மட்டும் இல்லாமல் 7.5 மாணவர்கள் உங்களுக்கும் இந்த அலாட்மெண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த 7.5 ஸ்கீம் உள்ளே போக முடியும். 7.5 மாணவர்களுக்கு ஒரே ரெக்வஸ்ட், உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் will be பெட்டர் சாய்ஸாக இருக்குன்றது என்னுடைய சஜஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் டவுட் வருது, எனக்கு கிளாரிட்டியாக இருக்குன்றப்போ சப்மிட் பண்ணிடுங்க. டைலமா வருது, கன்ஃபியூஷன் இருக்குது, முடிவுகள் எடுக்க முடியலன்ற சுச்சுவேஷனில் உடனே நீங்கள் தொடர்பு கொண்டு இதோட டவுட்டை கிளியர் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ உங்களுக்கு வர வைக்குமோ வர வைக்கிறேன். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.